கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். உடனே இதை பார்த்தீங்க அப்படின்னா நீங்க பணம், காணிக்க, தரித்திரத்துக்கு உதவுவது அப்படின்றதான சென்ஸ்ல நீங்க உடனே எடுக்க வேண்டாம். அதுவும் உண்மைதான். எந்த அளவுக்கு நம்ம கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு கிடைக்கும் என்பது உண்மைதான். ஆனால் இது அப்படி மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகலான ஒரு கண்ணோட்டத்தோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை நீங்க எடுக்கிறீங்க. எப்படி பாருங்களேன், கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க எந்த அளவுக்கு அன்பு செலுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அன்பு செலுத்தப்படும். நீங்க எந்த அளவுக்கு இரக்கத்தை காண்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இரக்கம் காண்பிக்கப்படும். எந்த அளவுக்கு ஒருத்தருக்கு தயவு பாராட்டுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தயவு பாராட்டப்படும், இல்லையா? அப்ப பிறன் என்று சொல்லும் போது ஆண்டவர் தெளிவாக இதை குறித்து விளக்குறார். யாருக்கு அந்த நேரத்துல உன்னுடைய உதவி இல்லை அப்படின்னா அவன் பிழைக்க மாட்டானோ அவன் தான் உனக்கு பிறன். அந்த நேரத்துல நீ தான் உனக்கு உதவி செய்யறவனா இருக்கிறாய். அப்படி பாத்தீங்கன்னா அது பிராட் சென்ஸா நீங்க என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். நான் ஒண்ணுமே கொடுக்க மாட்டேன், நீங்க எந்த அளவுக்கு ஒருத்தனை கனப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு தானே உங்களுக்கு கனம் கிடைக்கும். நான் ஒருவனையும் கனப்படுத்த மாட்டேன், நான் ரூடா தான் இருப்பேன், அரகண்டா தான் இருப்பேன், ஆனா என்ன எல்லாரும் கனப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா அதுல ஃபேர் இல்லைல்ல. அந்த லா சட்டமே அடிபடுது இல்லையா? அப்ப கர்த்தர் ரொம்ப அழகா இந்த காரியத்தை சொல்லி கொடுக்குறாங்க. கொடுங்க அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி நீங்க போதும் போதும் சொல்ற அளவுக்கு என்ன பண்ணுவாங்க, உங்களை கனப்படுத்துவாங்க, அன்பு செலுத்துவாங்க, உங்களை மதிப்பாங்க. என்னதான் பண்ணணும், நீங்களும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், இல்லையா? அதை தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். ஏன்னா ஒரு ஸ்கேலை ஃபிக்ஸ் பண்றேன், ஸ்கேலை ஃபிக்ஸ் பண்ணி இவர்கிட்ட இவ்வளவுதான் அன்பு செலுத்துவேன், இவர்கிட்ட இவ்வளவுதான் அன்பு செலுத்துவேன், இவரிடத்துல அதிக அன்பு செலுத்துவேன், ஏன்னா இவரால் எனக்கு பிரயோஜனம் இருக்கு, இவரால் எனக்கு பிரயோஜனம் இருக்கு, அதிக அன்பு செலுத்துவேன் அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்றேன், ஸ்கேல் ஃபிக்ஸ் பண்றேன். அந்த ஸ்கேல் கூட எப்படி தெரியுமா, இவருக்கு ஒரு ஸ்கேல், இவருக்கு ஒரு ஸ்கேல். அதாவது எனக்குள்ளேயே இவர் எப்படி நடத்தணும், இவர் எப்படி நடத்தணும், இவர் எப்படி நடத்தணும், இவர் எப்படி நடத்தணும் அப்படின்னு ஸ்கேலை நான் ஃபிக்ஸ் பண்றேன்ல. கர்த்தர் அப்படி ஸ்கேலை ஃபிக்ஸ் பண்றது இல்லையே, அதுதான் அளவுகோல். அப்ப நாம என்னைக்கு அளவுகோலை நம்ம ஃபிக்ஸ் பண்றோமோ கர்த்தர் என்ன பண்றாரு, நம்மளை பார்க்கும் போதும் இவன் ஃபிக்ஸ் பண்ணிட்டான், அப்ப இவனுடைய மெஷர் படி தான் இவனை நான் என்ன பண்ணணும், மெஷர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தமாய் மாறுகிறது. புரிந்து கொள்ளுங்க.